வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாஷ் அவுட் ஆகும் என்றும் திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெல்லும் என்றும் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகையில் தேமுதிக கட்சியின் பொருளாளர் எல்.கே. சுதேஷ் மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஆகியோர் பங்கேற்று இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எல்.கே. சுதேஷ் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாஷ் அவுட் ஆகும் என்றும் திமுக கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார். நாங்க போறதுக்கு முன்னாடி 200 தொகுதி கண்டிப்பாக திமுக வெற்றி பெறும். இந்த முறை தேமுதிக நாங்க உள்ள போனதுனால 200 தொகுதிக்கு மேல அமோக வெற்றி பெறுவோம். நான் சொன்ன மாதிரி தான் அதிமுக கண்டிப்பாக இந்த வாட்டி வாஷ் அவுட் ஆகும். மயிலாடுதுறை தரங்கம்பாடி அருகே புனித ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தமிழ்நாடு ஜாமியா மஸ்ஜித் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. போர் பதற்றம் தணிய வேண்டியும் உலகில் அமைதி நிலவ வேண்டியும் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவருக்கொருவர் ரமலான் பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புனித ரமலானை ஒட்டி திருவண்ணாமலையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. திருவண்ணாமலை கோரிமேட்டு தெருவில் உள்ள ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற கூட்டு தொழுகையில் சிறுவர்கள் உள்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல் திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலை மற்றும் பாபாஜி நகரில் உள்ள ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.